தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருடங்களாக காத்திருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் நிர்வாக அதிகாரிக்கான வேலைவாய்ப்புக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸரில் ஒரு 8 விதமான டிசிப்ளின் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு மெயின் கேட்டகரி அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அது கீழே ஒரு 8 கேட்டகரியில் உங்களுக்கு வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, இது முழுக்க பார்த்திங்கன்னா நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். எந்த ஒரு டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேசிஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 50,925 ரூபா உங்களுக்கான ஆரம்ப சம்பளம். அதாவது பார்த்திங்கன்னா அதுலேயே வேரி ஆகுது. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரி 51,000 ரூபாய். நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ஜனவரி 2024 தான். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும், ஆன்லைன் மூலிமா மட்டும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 38 மாவட்ட தமிழக மக்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ ஆல் ஓவர் ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NICLன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து. இது உடனே பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டானு கேட்காதீங்க, இது கவர்மெண்ட், நம்ம மத்திய அரசு கீழே செயல்பட்டு வர நிறுவனம். ஓகே, என்ன வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 274 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ இருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஜனவரியிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 22 ஜனவரி 2024. மற்றபடி எக்ஸாமினேஷன் அதெல்லாமே வந்து உங்களுக்கு லேட்டராக அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அதில் என்னென்ன டிசிப்ளின்ஸில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க டிசிப்ளின்ஸு. டாக்டருக்கு எடுக்கிறாங்க, லீகல், ஃபினான்ஸ், ஹார்டிகல்ச்சர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், ஹிந்தி, அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 274 காலியிடங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் எந்தெந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், அதுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வேலை வாய்ப்புக்கு என்னென்ன வேலை, எத்தனை காலி இடங்கள் உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரிக்குமே பிரேக்கப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் MBBSனால் நீங்கள் MBBS இல்லை MD இல்லை MSc இல்லை போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் டிகிரி படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லீகல், இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், லாவில் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஃபினான்ஸில் நீங்கள் ICAI அப்படி இல்லைன்னா காஸ்ட் அக்கௌண்டன்ட் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை BCom இல்லை MCom படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஆக்சுவல் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் இல்லை மாஸ்டர் டிகிரி ஸ்டாட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஆர்டிகல் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, IT. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் BE BTech வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை IT படிச்சிருக்கணும், இல்லை MCA படிச்சிருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், BE இல்லை BTech இல்லை ME MTech ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜேர்னலிஸ்ட் ஆஃபீஸர், இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட்டோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டோ எனி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹிந்தி ராஜ்பாஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேட்டோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டோ, கிராஜுவேட் தான் முடிச்சிருக்கணும். ஒன்று இங்கிலீஷ் வித் ஹிந்தி இல்லை ஹிந்தி வித் இங்கிலீஷ், நீங்கள் எப்படி படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 21 வயது இருக்கணும், மேக்ஸிமம் 30 வயது இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரினா. ஓகேங்களா? SC STனா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBCனா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோர்னா உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா phase 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனும் phase 2 மெயின் எக்ஸாமினேஷனும் 2 எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதுக்கான
சிலபஸ் என்ன, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுலேருந்தெல்லாம் அவங்க கேட்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனபிலிட்டி, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், இதில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாம், 60 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் தான் எழுதணும். ஓகேங்களா, இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி தான், தமிழ் வராது, இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, நீங்கள் படிக்கிறவங்க இதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி அப்படின்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஆரம்ப சம்பளம் அப்படிங்கிறது 50,925 ரூபா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி. இதெல்லாமே சேர்த்து நீங்கள் ஒரு மெட்ரோபாலிட்டன் சென்டர் அங்கே ஏதாவது அதில் உங்களுக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 85,000 ரூபாய் உங்களுக்கான ஆரம்ப சம்பளமாக இருக்கும். சரிங்களா, இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி, எல்டிஎஸ், மெடிக்கல் அலவன்ஸ், அதே மாதிரி பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட்டில் கொடுக்குற எல்லாமே இதுக்கும் எலிஜிபிள். ஸோ இது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி பேசிஸ் எல்லாம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷனாக நம்ம தமிழ்நாட்டுக்கு எங்கெங்கெல்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இந்த 3 இடத்துல வந்து ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷனுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷனாக சென்னையில் தான் உங்களுக்கு லொக்கேஷன் இருக்கும். அங்கே தான் நீங்கள் போய் டைரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. இது ரெண்டையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ முடிச்சோன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கிடுவாங்க. முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைன்லாம் அப்ளை பண்ண முடியாது. 2ஆம் தேதியிலேருந்து ஆன்லைனுக்கு லிங்க் ஓப்பன் ஆயிடும். நீங்கள் 2ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸுக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள், அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.